திரு ரவீந்திரன், 2 முடிவுகளை தேமுதிக எடுத்திருக்கிறது. ஒன்று, விரைவாக கூட்டணியில் சேர்வது என்ற முடிவு. இரண்டாவது, திமுக கூட்டணியில் இணைவது என்ற முடிவு. திமுக கூட்டணி என்ற முடிவுக்கு தேமுதிக இவ்வளவு சீக்கிரம் வருவதற்கான காரணம் என்ன? தேமுதிக இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வர காரணம், எடப்பாடி பழனிசாமி பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய அரசியல் நகர்வுகளை செய்துட்டு வந்தார். 2019 பாஜகவையும் அமித்ஷாவையும் பொருட்படுத்தலை. இபிஎஸும் ஓபிஎஸ் அழைச்சிக்கிட்டு 7+1 அமித்ஷாவே பொருட்படுத்தாமல் பாமக தான் முக்கியங்கிற அந்த முடிவை, இது மாநில உரிமைகளுக்கான அணி, மாநில உரிமைகளை கேட்கக்கூடிய ஒரு கட்சி பாமகன்னு அவங்கள முன்னெடுத்தாங்க. கடைசியாக ஒரு 4 சீட்டை தேமுதிக கொடுத்தாரு. அப்புறம் 2021 தேர்தலுக்கு முன்னாடி 10.5 அவர் நிறைவேற்றாரு. அது ஒரு நியாயமான, சரியான, அனைத்து மக்கள் நலனை உள்ளடக்கிய ஒரு கருத்தை துணிச்சலாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இப்படி செய்கிறது தவறுங்கிற ஒரு கருத்தை அவங்க முன் வச்சாங்க. நியாயமான கருத்து, சரியான கருத்து. எடப்பாடி பழனிசாமியால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவர் எடப்பாடியில் வெற்றி பெறணுங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் செய்த ஒரு முடிவுங்கும் போது அந்த கூட்டணியில் தேமுதிக இடம்பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அடுத்த கட்டம் 2024 பாமக அதிமுக எடப்பாடியா பாஜகன்னு சொல்லும்போது பாஜகவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் வேற கூட்டணிக்கு முபாரக்கும் கிருஷ்ணசாமியும் இல்லாத சூழ்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியை மையமாக வச்சு 5 சீட்டு தேமுதிக கொடுக்குறாங்க. தேமுதிக அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக கணிசமாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. என்றாலும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறாருன்னா, தேமுதிகவுக்கு ராஜ்யசபா கொடுத்தா அது பாமகவை எரிச்சல் படுத்தும், நமக்கு தேவையான கட்சி பாமக தாங்கிற ஒரு முடிவை அவரோட நடவடிக்கைகள் மூலமாக தேமுதிக உணர்ந்து கொள்ள முடியுது. கூர்மையாக அவருடைய மூசை பார்க்கக்கூடிய யாருமே அதை உணர்ந்து கொள்ள முடியும். அப்போ அந்த கட்டத்துக்கு பிறகு இப்போது அவர் என்ன முடிவு எடுக்கிறாரு, தன்னோட வராமல் பாஜகவில் இருந்த பாமகவை மேஜர் ஃபேக்ஷனாக அவர் கருதக்கூடிய அன்புமணியை தன் அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வராரு. அவருக்கு சம் X+1 ராஜ்யசபான்னு முடிவு எடுத்துட்டாருன்னு தெரியுது. தன் கூடயே இல்லாத ஒரு கட்சிக்கு ராஜ்யசபாவை கொடுக்குறாருன்னா அந்த கட்சி அவருக்கு ரொம்ப முக்கியமானது. அவங்க 10.5 தொடர்பா இவர் திருச்சியில் ஒன்று பேசுறாரு, கடலூரில் உள்ள பேசுறாருன்னு சொல்லி அவர் எடப்பாடிக்குள்ள அவங்க அன்புமணி ராமதாஸோ சௌமியா அன்புமணி நின்னாலோ தனக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலான்னு அவங்கள கண்டு அவங்களால தான் தன்னை த்ரெட் பண்ண முடியும்னு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தேமுதிகவுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. இது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோட முடிவு. பட் வேலுமணி வேணும்னு விரும்புறாரு, ராஜேந்திர பாலாஜி வேணும்னு விரும்புறாரு. மேற்கு மாவட்டத்தில் உள்ள மற்ற பல தங்கமணி போன்றவங்கெல்லாம் தேமுதிக இருந்தால் நல்லதுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. எடப்பாடி தன் தளத்துக்குள்ள இருந்து அந்த முடிவு எடுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் என்டிஏ பாஜக கட்சிகள் பேசி முடிவு பண்ணிடுவாங்க. பாஜக முடிவு பண்ணாங்கன்னா பாஜக நிறைய நவக்கிரகங்கள் ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க. யாரும் உறுதியாக ஒருத்தருக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்து அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு யாருக்கும் ஸ்ட்ரென்த் கிடையாது. அவங்க உயரத்தில் இருக்கலாம், ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் உயரத்தில் பதவிகளுக்கு வந்திருக்கலாம், அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம். அவங்க பேசத்தான் முடியுமே தவிர செயல்படுத்த முடியாது. அப்போ வெறும் வார்த்தை சோறு போட முடியாது, சோறு போடாது. அப்போ அவங்களால ஒரு ராஜ்யசபாங்கிறதோ ஏதோ ப்ராமிஸ் பண்ணி வாங்கி தரக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க கிடையாது, அந்த அளவுக்கு கிளவுட் உள்ளவங்க கிடையாது. சூழ்நிலையில ஒரு அலங்கார பொம்மையா அந்த கட்சிக்குள்ள இருக்கவங்க தான். அதிமுக விரும்பினாதானே கொடுக்க முடியும், பாஜக அழுத்தம் கொடுத்தாலும் ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும். நிச்சயமா அதிமுக எடப்பாடி அந்த விருப்பத்துக்குள்ள இல்ல. சோ அவங்க இங்க இந்த அலையன்ஸ் ஒரு முக்கியமான சக்தியாட்டு தேமுதிகவை முதல்ல கருதல்ல. ராஜ்யசபா சீட்டுங்கிற திமுகவின் உறுதிமொழி தான் தேமுதிகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முக்கிய காரணியாக இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. ராஜ்யசபா சீட்டு ஒரு காரணம் என்றாலும் கூட திமுகவை பொறுத்தவரையில ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில அவங்க திருமாவளவனுக்கு கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், காங்கிரஸ் கொடுக்கிறது, வைகோ கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற லெவல்ல 2019க்கு முன்னாடி இந்த கட்சிகள் இருந்த நிலைமைக்கும் 19க்கு பிறகு இவங்களுடைய வெற்றிக்கும் ஸ்டாலின் கொடுக்கிறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்ங்கிற ஒரு பெரிய இடத்துலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு தேமுதிகவை பொறுத்தவரை ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையும் இருக்கும்போது திமுக அணி அரித்மெட்டிக்கலி 47 விழுக்காடு பலம் கொண்ட அணி, அதுவும்
ராகுலை முன்னிறுத்தி வந்த வாக்குகள் அல்ல, மு.க. ஸ்டாலினை முன்னிறுத்தி வந்த வாக்குகள்னு சொல்லும்போது இவங்களும் நியர்லி 2.7 3 விழுக்காடு வாக்கு இருக்கும்போது இந்த அணியில 3 விழுக்காடு அரித்மெட்டிக்கலி குறைஞ்சி அது 50 விழுக்காடுங்கிற அளவுக்கு அது போகும்போது அங்க வின்னபிலிட்டியும் ஸ்ட்ரைக்கிங் ரேட்டும் தேமுதிகவுக்கு மிக மிக முக்கியமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2024க்கு பிறகு 2024க்கு பிறகு 3% தேமுதிக ஹோல்டு பண்றதுக்குன்னு நினைக்கிறீங்களா? 2.7 எடுத்திருக்கிறாங்க. என்னோட பார்வையில் நான் மனசான்றுபடி சொல்றேன், நான் அனலைஸ் பண்ணதை வச்சு சொல்றேன், 2.7க்கு மேல அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் வைஸ் அசம்பிளி செக்மெண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரு தூத்துக்குடி மக்களவை எடுத்துட்டீங்கன்னா தூத்துக்குடி, சிறுவைகுண்டம், திருச்செந்தூர் போன்ற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் இல்லாத இடத்துல அதிமுக மோசமாகவும், கோயில்பட்டி, விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் போன்ற தேமுதிக வாக்கு நிரூபிச்ச எந்த தேர்தல் அந்த 3% கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? 2024 மக்களவை தேர்தலில் அவங்க 5 சீட்டுக்கு மேலேயே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. பல இடங்கள்ல எடப்பாடிக்கு டெபாசிட் கிடைக்கிறதுக்கு தென் மாவட்டங்கள்ல தேனி போன்ற டெபாசிட் கிடைக்கல, இரட்டை இலக்கத்தில் கிடைக்கிறதுக்கு தேனி போன்ற இடங்கள்ல அவங்க கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு நான் கருதுறேன். இதையும் தாண்டி திமுக இன்னைக்கு இந்த முடிவு எடுக்க காரணம் என்னன்னா, விக்கிரவாண்டி பூத் வைஸ் போலரைசேஷன் ரிசல்ட்டும், ஈரோடு கிழக்கு பூத் வைஸ் போலரைசேஷன் ரிசல்ட்டும் எல்லா விஷயங்களையும் பல ஏஜென்சிகளை கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு சில உண்மைகளை தெரிவிக்குது. அந்த உண்மையின் அடிப்படையில் இன்னைக்கு போலரைஸ்டு களமாட்டு நார்த்தும் வெஸ்டும் வந்துட்டு இருக்குது. அதுல தேமுதிக இந்த போலரைஸ்டு களத்துல திமுக அணிக்கு 50 விழுக்காடு வாக்குகளை அவங்களும் ப்ரோ வன்னியர் தான் பண்றாங்க, ப்ரோ வெள்ளாள கவுண்டர் தான் பண்றாங்க. பட் நான் வெள்ளாள கவுண்டரையும் நான் வன்னியர்களையும் போலரைஸ் பண்ணதுக்கு இவங்க கம்யூனிட்டி தளம் நாயுடு ரூலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடா இருந்தவங்க இன்ஃப்ளூயன்ஷியல் கம்யூனிட்டியா இருக்கிறாங்க. ஸோ விஜயகாந்துக்கு சிம்பதி எல்லா ரெக்ஸ்லையும் இருக்குது. அது பலன் பெறுங்கிற அடிப்படையில் அந்த சோசியல் போலரைசேஷன், பொலிட்டிக்கல் அரித்மெட்டிக் ரெண்டையும் மையமாக வச்சு தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேமுதிக அணியில் சேர்த்திருக்கிறார்.